சார் வணக்கம். ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெறதா அறிவித்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? அவர்கள் கமர்ஷியல் காரணம் சொல்றாங்க, பிசினஸ் காரணம் சொல்றாங்க. இதுக்கும் அந்த மருத்துவ பக்க விளைவான இரத்த கட்டிக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த டைமிங் நேரம் கண்டிப்பா சந்தேகத்தை எழுப்புது. பிசினஸ் காரணம்னு சொல்றது அவ்வளோ என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த பேண்டமிக் முடிந்தாலும் கொரோனா அங்கங்கே இருந்துட்டு இருக்குது, வேக்சின் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லா வேக்சின்ஸ்க்குமே உலகத்தில் 24 hours டிமாண்ட்லாம் இருக்காது. உதாரணமாக சிக்கன் பாக்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அல்லது ரேபீஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவா போகிறாங்க, நிறுத்த மாட்டாங்க, லோ லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்கன்றது மனதில் கொஞ்சம் சந்தேகங்களை எழுப்புது. அதுவும் இந்த டைமிங் என்னன்னா இப்போதான் இங்கிலாந்தில் 51 பேர் இந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்காங்க, இறப்பு நடந்திருக்காங்க. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புது. இந்தியாவை பொறுத்தவரை என்ன கேள்வினா, இங்கிலாந்து போன்ற ஒரு சிறிய நாட்டில் 81 இறப்புகள் நடந்திருக்குது, 51 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது சின்ன நாடு. இந்தியா இங்கிலாந்தை கம்பேர் பண்ண சொல்ல பல மடங்கு பெரியது. நம்ம பல கோடி ஊசிகள் போட்டிருக்கோம். இப்போ இந்தியாவில் கடந்த 3 வருடங்களில் எவ்வளவு கோடி கோவிஷீல்டு போட்டோம், அதில் எவ்வளவு பக்க விளைவுகள் நடந்தது, எவ்வளவு இறப்புகள் நடந்தது என்பது பற்றி தெளிவான விவரம் எனக்கு தெரியல இந்த ஷார்ட் பீரியடில். இந்த விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி 1,00,000 1,00,000 2 இருந்தால் ஸ்டில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்குதா இல்லையான்றது அரசாங்கம் நமக்கு விளக்க வேண்டும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு எத்திக்கல் கொஸ்டின் இருக்குது. என்ன எத்திக்கல் கொஸ்டின்னா, இறப்பு ஏற்பட்டவர்களுக்கு அல்லது நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்படி நிவாரணம் வழங்க வேண்டுமானால் யார் வழங்க வேண்டும்? மருந்து தயாரித்த நிறுவனமா அல்லது அரசாங்கமா? இது போன்ற கேள்விகளுக்கு நமக்கு பதில் வேணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அரசாங்கம் கிளியரா இவ்வளவு கோடி நம்ம இந்த வேக்சின் போட்டிருக்கோம், இதில் இத்தனை பேருக்கு சைடு ரியாக்ஷன் வந்தது, இத்தனை பேர் இது வரைக்கும் இறந்ததாக எங்களுக்கு கணக்கு இருக்குதுன்றது தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னா நன்றாக இருக்கும். இந்த கொரோனா போல பெருந்தொற்றுக்கு தயாரிக்கக்கூடிய இது போல தடுப்பூசிகள் இதுக்கு முந்தின காலகட்டத்தில் திரும்ப பெற்றதுக்கான ஏதாவது உதாரணம் இது போல இருக்குங்களா சார்? என்னுடைய ஞாபகத்தில் எதுவும் இல்லைங்க. ஷார்ட் டைம்ல அந்த மாதிரி எதுவும் வித்ரா பண்ண மாதிரி இல்லை. அவங்க ஸ்லோவா ஃபேஸ் அவுட் பண்ணலாம். கம்ப்ளீட்டா திடீர்னு ஒரு நாள் அறிக்கை விட்டு ஐரோப்பா முழுவதும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்றது எனக்கு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு. இப்போ தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு இந்த மரணம் நிகழ்வு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது போல உலக அளவில் ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சோஃபார் வந்திருக்கா சார்? இந்தியாவில் ஐசிஎம்ஆர் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க 2022-23 ஒரு 10-15 சென்டரில். அவங்க சைடு எஃபெக்ட் இல்லைன்னு தான் கொடுத்துருந்தாங்க. இது ஐசிஎம்ஆர்னுடைய ஸ்டடி, இந்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டடி. ஸோ இந்த ஒரு ஸ்டடி தான் நான் பார்த்தேன். இதை தவிர சில மருத்துவமனைகள் சில உத்தரப்பிரதேசத்தில் கோவாலெல்லாம் பண்ணி ஆராய்ச்சி கட்டுரைகள் போட்டிருந்தாங்க. அதுலேயும் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் தனித்தனி நிறுவனங்கள் கொடுக்கறது. அரசாங்கம் நமக்கு தெரிவிக்கணும், இவ்வளோ கோடி ஊசி நாங்கள் போட்டோம், இவ்வளோ பேருக்கு பக்க விளைவு ஏற்பட்டது, 10 நாளைக்குள்ள இவ்வளோ பக்க விளைவு, 20 நாளைக்குள்ள பக்க விளைவு, 30 நாளைக்குள்ள இவ்வளோ பக்க விளைவு. இந்த பக்க விளைவுகளில் சிலருக்கு நிரந்தர பாதிப்பு, நிறைய பேருக்கு நிரந்தர பாதிப்பு இல்லை, சில பேர் உயிரிழந்தார்கள், எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் போன்ற எண்ணிக்கைகள் அரசாங்கம் தெளிவாக தரணும். இதில் விஞ்ஞானத்தில் நம்ம ஃப்ராங்காக இருக்கிறது தான் நல்லது. நம்ம இவ்வளோ டாட்டா வந்த பிறகு அது அக்செப்டட் 1,00,000 ஒருத்தருக்கு தான் இந்த பாதிப்பு இருக்குன்னா பரவாயில்ல, நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம இதை பற்றி ஆராயணும். இப்போ இந்த வேக்சின்னால நீண்ட கால பாதிப்பு, ஏதாவது வேக்சின்ஸ்ல நீண்ட கால பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமா? இருந்தா அது என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்? இஸ் தட் அப்படி ஏதாவது இருக்கா? பாதிப்பு இல்லாத வேக்சினே எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைங்க. பாதிப்பு இல்லாத மருந்துகள் கூட இல்லை. இந்த வேக்சினை பற்றியே பார்த்தீங்கன்னா 2 பக்க விளைவுகள் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஒன்று ரத்த கட்டி ஏற்படுறது, இன்னொன்று நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ஒரு வியாதி, குல்லியன் பாரே சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குல்லியன் பாரே சிண்ட்ரோம் நிரந்தர விளைவுகளை ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தாமையும் இருக்கலாம், நார்மலாகவும் இருக்கலாம். இந்த 2 விளைவுகளையும் WHO நிறுவனம் சொல்லியிருக்கு.
இதே மாதிரி எல்லா வேக்சின்ஸ்க்கும் ஏதாவது 1-2 சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த வேக்சினுக்கு வந்து 2 சைடு எஃபெக்ட்ஸ் தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. ஒன்று ரத்த கட்டி, இன்னொன்று நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற ஒரு வியாதி. இப்போ ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டா அப்படி உடனே இந்த பாதிப்பு வந்து அது வந்து இருக்குமா, இல்ல ஒரு 4-5 இயர்ஸ் இல்ல இத்தனை வருஷம் வரைக்கும் கூட அதுக்கப்புறம் கூட இந்த பாதிப்பு வரலாம், அப்படி ஏதாவது ஸ்டடி இருக்கா சார்? இது வந்து மக்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த 2 எஃபெக்ட்டுமே வந்து முக்கியமா ரத்த கட்டி வந்து 3 நாள்ல ஆரம்பிச்சு 21 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு மிஞ்சி இருந்ததா இது வரைக்கும் உலகத்துல இல்லை. ஏன்னா பல கோடி நம்ம போட்டோம், பல கோடி பார்த்துட்டோம். இப்ப நானே 3-4 ஊசி போட்டிருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் ஊசி போட்டிருக்கேன். கோவிஷீல்டு தான் போட்டிருக்கோம். ஆகவே நிரந்தர எஃபெக்ட் இதுல இல்லை. அந்த டெம்பரரி எஃபெக்ட் வந்து ரத்த கட்டி, குலின் பாரே சிண்ட்ரோம் 2 வந்து அது WHO சொல்லி இருக்குது. இந்த மருத்துவ இந்த கம்பெனியும் சொல்லியிருக்கு இந்த 2 எஃபெக்டுகள் வரலாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு செய்தி வந்ததும் இந்த எல்லாருமே கோவிஷீல்டு போட்டவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட இப்படி ஒரு பயம், நமக்கு ஏதாவது அடுத்த பிரச்சனை வந்துருமோன்னு. மக்கள் இதுக்கு பயப்படணுமா? ஒரு 2-3 வருஷம் கடந்துட்டோம் அப்படிங்கிற மக்கள் வந்து பயப்படணுமா, அவசியம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து கோவிஷீல்டு போட்ட மருத்துவனாக, என்னுடைய குடும்ப அனைவருக்கும் கோவிஷீல்டு போட்ட ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன், நீண்ட கால எஃபெக்ட் வந்து இந்த மருந்து கிடையாது. இந்த மருந்துக்கு எஃபெக்ட் இருந்தால் 20-25 நாளைக்குள்ள வந்தாகும். நாம போட்டு வருடக்கணக்கில் ஆயிடுச்சு. ஆகவே இனிமேல் இதை கண்டு யாரும் வந்து அனாவசியமாக பயப்பட வேண்டாம். உங்களுடைய நார்மல் வாழ்க்கையை நீங்க நடத்தலாம். இப்போ இதுக்கு ஏதாவது வேற நிவாரணம், சோஃபார் டெத் நடந்ததுக்கு நிவாரணம் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கா? அப்படி ஏதாவது இழப்பீடோ நிவாரண தொகை இந்த மாதிரி நிறுவனம் வழங்கியிருக்கா? அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டவங்க யாரையாவது அணுகலாமா? அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்? அதுதான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இந்த மருந்து போட்டு ஏதாவது பக்க விளைவு ஏற்பட்டா அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் AEFI இருக்கு. டாக்டர்கள், பேஷண்ட்டுங்க, மருத்துவமனைகள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ஆய்வு செய்து இது உண்மைதானா, இது இப்படிதான் நடந்ததான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு, எத்தனை கேஸ் அவங்க ஆய்வு பண்ணாங்க, எத்தனை கேஸ் அதுல உண்மை, எத்தனை இறப்புகள், எத்தனை நிரந்தர பாதிப்புகள், எத்தனை தற்காலிக பாதிப்புகள் சொல்லி இப்போதைக்கு இந்த சமயத்தில் ஒரு முழு வெள்ளை அறிக்கை இட்டாங்கன்னா அது மக்களுக்கு வந்து இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதை வந்து ஒன்றிய அரசு உடனடியாக செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள்.